ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குரு பார்வையும் 10ஆம் அதிபதியும். இதான் தலைப்பு. ஒரு ஜாதகத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை தரக்கூடியது 10ஆம் அதிபதி. இந்த 10ஆம் அதிபதி ஒருவருக்கு பட்டம், பதவி, முன்னேற்றம், அதிகாரம், அந்தஸ்து, வேலை வாய்ப்பு, சுயதொழில் மேன்மை, தொழிலதிபராகும் யோகம், தொழில் செய்து மற்றவர்கள் வாழ்வில் வழிகாட்டியாக இருப்பது, சமுதாயம் மதிக்கத்தக்க பதவிகளை அனுபவிப்பது, அந்தஸ்து, கௌரவம், புகழ் போன்றவற்றை தரக்கூடியவர். ஒருவருடைய கர்மா என்ன என்பதை சுட்டிக்காட்டும் வீடும் 10ஆம் இடம்தான், 10ஆம் அதிபதியும் கூட. இந்த 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான சனி பகவானை கூட நாம் கர்மநாயகன் அப்படின்னு அழைப்போம். பொதுவாக குரு பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு. அவர் இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்துக்கு நன்மை தரக்கூடிய கிரகம்னு சொல்லுவோம். குரு 10ல் தனித்து உட்கார்ந்தாருன்னா பதவி பறி போயிடும் அப்படிங்கிற விதியும், செய்யும் தொழில்களில் திருப்தி இல்லாத நிலையும், அடிக்கடி வேலை மாற்றம் ஏற்படுவதும், நிலைத்த பதவி வருமானம் இல்லாத சூழலும் உருவாகும்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாமே குரு இருக்கிறதுக்கு தான். ஆனால் குரு 10ஆம் அதிபதியை பார்த்தார்னா அவர்கள் ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதில் 2 லக்னங்களுக்கு குருவே 10ஆம் அதிபதியாக வருவார். உதாரணமாக மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு குருவே 10ஆம் அதிபதியாக வர்றதுனால இவருக்கு 10ஆம் அதிபதியை குரு பார்ப்பது அப்படிங்கிறது வராது. ஆனால் அதுக்கு பதிலாக 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பாக வரும். அதே மாதிரி மீன லக்ன ஜாதகர்களுக்கும் 10ஆம் அதிபதியாக குருவே வந்துடுவார். ஸோ இவர்களுக்கும் 10ஆம் அதிபதியை குரு பார்ப்பது அப்படிங்கிறது வராது. பட் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் நன்மை இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். ஸோ பொதுவாக 10ஆம் அதிபதியை குரு பார்ப்பது பல தொழில் மன்னர்களை உருவாக்குறது, தொழில் செஞ்சு வெற்றிகிறது, ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் உச்சக்கட்ட பதவிக்கு போகிறது, தன் உத்தியோகத்தினாலேயே அறியப்படுவது. இவர் இன்ன வேலை செய்கிறாரு அல்லது இன்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, இதுதான் இவருடைய அடையாளம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஃபேமஸான ஹோட்டல் அதிபர் இருப்பார், அவருக்கு அந்த ஹோட்டல் பேரை சொன்னாலே அவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு நகைக்கடை ஓனர் இருப்பார், ஃபேமஸான நகைக்கடை ஓனர் இருப்பார், அவர் அந்த நகைக்கடையை பேரை சொன்னாலே அவரை தெரியும். ஒரு விளையாட்டு வீரர் இருப்பார். இப்போ கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடனே சச்சின், தோனி நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? இதெல்லாம் இந்த புகழ் பெற அமைப்பு. ஒரு துறையில் உச்சக்கட்ட உயர்வை பெறுவது, அந்த உச்சக்கட்ட உயர்வை பெறுவதற்கு இந்த 10ஆம் அதிபதியை குரு பார்த்தான்னு போதும். இந்த குருவின் பார்வை அவர் எங்கிருந்து பார்த்தாலும் வேலை செஞ்சிடும். அதுவே ஆட்சி உச்சம் பெற்ற குருவாக இருந்துட்டார்னா கூடுதல் சிறப்பு, சிறப்பிலும் மேலும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். மீன லக்ன ஜாதகர்களுக்கு மட்டும் குரு எங்கேயாவது இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கணும். அவர் 10ல் போய் உட்கார்ந்துக்க கூடாது. 10ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்தார்னா ஆட்சி வலுதான். ஆனால் தனிச்சு குருவாக அவர் இருந்துட்டார்னா தொழிலுங்கிற ஒரு ஸ்தானமே இல்லாமல் பண்ணி விட்டுடக்கூடிய விதிகள். ஸோ 12 லக்னங்களுக்கும் குரு பகவான் 10ஆம் அதிபதியாய் எங்கிருந்து எப்படி பார்த்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு சனி பகவானை குரு பார்க்கணும். ஏன்னா மேச லக்னத்துக்கு சனி தான் 10ஆம் அதிபதி. இதில் இயற்கையாகவே குருவின் பார்வையை பெறும்போது இங்கே காலபுருஷனுடைய 9, 10ஆம் அதிபதிகளுடைய தொடர்புங்கிற அடிப்படையில் தர்மகர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய்கிற அமைப்பு தாங்க 10ஆம் அதிபதியை குரு பார்க்குறது. ஏன்னா 10ஆம் அதிபதிங்கிறது கர்மாதிபதி, காலபுருஷனுடைய பாக்கியாதிபதியான குரு 9ஆம் அதிபதி. பொதுவான லக்னங்களுக்கு காலபுருஷனுடைய 9ஆம் அதிபதி யார்? குரு. இந்த குருவின் பார்வை கிடைக்கும்போது அந்த 10ஆம் அதிபதிக்கு பாக்கியம் வந்துடும், அதாவது அதிர்ஷ்டம் வந்துடும், முன்னேற்றம் வந்துடும், வெற்றி வந்துடும். 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் அதே பாக்கியம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், வெற்றி வந்துடும். அப்போ 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வது, 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது, இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பு. இதில் 10ஆம் அதிபதியையே இவர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்துக்கு மறைமுகமான தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். குருவும் சனியும் தொடர்பு கொண்டவங்க வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த 10ஆம் அதிபதியை குரு பார்க்குறவங்களும் அதே மாதிரி வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ மேசலக்கண ஜாதகத்திற்கு சனி பகவானை குரு எங்கேயாவது இருந்து பார்த்தார்னா, இணையக்கூடாது, பார்த்தார்னா சிறப்பு, தொழில்முறை வெற்றி, முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். ரிஷப லக்னத்துக்கும் அஃப்கோர்ஸ் சனி தான் குரு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கும் 10ஆம் அதிபதி
சனி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணமாக மகரத்திலேயே சனி இருக்கார். அப்போ மகரத்தில் சனி இருந்தாருன்னா மேச லக்ன ஜாதகர்களுக்கு ரிஷபம், கடகம் மற்றும் கன்னி இந்த வீட்டில் குரு இருந்தாருன்னா பார்ப்பார். இதில் ரிஷப வீடு நிலைத்த வீடாகவும் கடக வீடு குருவுக்கு உச்ச வீடாகவும் வருங்கிறது சிறப்பு. கன்னி வீடு சற்று பகை வீடுங்கிறனால சுமாரான பலன் இருக்கும். இதை நம்மளே வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். ரிஷபத்திற்கு அதே மாதிரி சனி கும்பத்தில் ஆட்சியாக இருக்கார் அப்படிங்கிற நிலையில் சிம்மத்தில் இருந்தபடி குரு பார்ப்பது, மிதுனத்தில் இருந்தபடி குரு பார்ப்பது, துலாத்தில் இருந்தபடி குரு பார்ப்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. மிதுன லக்னத்துக்கு நான் முதலே சொல்லிட்டேன், குருவே 10ஆம் அதிபதியாக வர்றதுனால அவர் உச்சம் பெற்ற நிலையில் கடகத்தில் இருந்தபடி 10ஆம் இடத்தை பார்க்கறது, விருச்சிகத்தில் இருந்தபடி 10ஆம் இடத்தை பார்ப்பது, கன்னியில் இருந்தபடி 10ஆம் இடத்தை பார்ப்பதுங்கிறது இந்த வலுவை தரும். கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். இதை குரு பார்த்தாருன்னா இங்கே நேச்சுராகவே தர்ம கர்மாதிபதி யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா 9ஆம் அதிபதியாக குருவே வர்றதுனால. அப்போ செவ்வாய் கடகத்துக்கு மேசத்தில் இருந்தபடி ஆட்சி மூலத்திரிகோண வலுவை பெற்றிருக்கும்போது சிம்மத்திலிருந்து குரு பார்ப்பது, துலாத்திலிருந்து குரு பார்ப்பது, தனுசிலிருந்து குரு பார்ப்பது சிறப்பிலும் வெகு சிறப்பாக இருக்கும். சிம்மலக்னத்துக்கு சுக்கிரனை குரு பார்க்கறது. சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வரும்போது அவர் எங்கிருந்தாலும் சரி, இது எங்கிருந்தாலும் குரு பார்த்தால் சிறப்பு. இதில் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் குரு பார்த்தார்னா கூடுதல் சிறப்பு. ஸோ சிம்மலக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது இவர் விருச்சிகத்தில் இருந்தபடி பார்ப்பதோ, மகரத்தில் இருந்தபடி பார்ப்பதும், கன்னியில் இருந்தபடி பார்ப்பதும் சிறப்பு. ஆனால் இதில் ஒரு சூழ்ச்சி என்னென்னா, விருச்சிகத்தை தவிர மீதி 2 வீடுகள்லையும் அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய பவரில் இருக்க மாட்டார். குருவே பவர் இழந்த நிலையில் இருப்பார். சிம்மத்துக்கு சுக்கிரன் எதிரிங்கிறதுனால தான் இந்த அமைப்பு உள்ள நுணுக்கமாக ஒழிஞ்சிட்ருக்கும். ஜோதிடம்ங்கிறதே நுணுக்கம் தாங்க. ஒரு நுணுக்கம் இல்லைன்னா இன்னொரு நுணுக்கம் உள்ள ஒழிஞ்சிட்ருக்கும். கன்னிகா லக்னத்துக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கணுங்கிற போது புதனை பார்க்கணும். இப்போ புதன் அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது துலாத்தில் இருந்தபடி, தனுசில் இருந்தபடி, கும்பத்தில் இருந்தபடி குருவினால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு அற்புதமான பேச்சாற்றல், சொல்லாற்றல், பேங்கிங் செக்டர்ஸில் வேலை கிடைக்கிறது, கம்ப்யூட்டர் துறையில் வேலை கிடைக்கிறது, ஆசிரியர் தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கிறது, கல்வி அறிவினாலேயே உயரத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். துலாத்துக்கு சந்திரனை குரு பார்க்கணும். இது கஜகேசரி யோகமாகவும் செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக சந்திரன் துலாத்துக்கு தேய்பிரையாக இருந்தார்னா கூடுதல் நன்மை தருவார், வளர்பிரையாக இருந்தார்னா அங்கங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவாருங்கிறத பல காணொலிகளில் சொல்லியிருப்பேன். இப்போ கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் குரு மீனத்தில் இருந்தபடி, மகரத்தில் இருந்தபடி, விருச்சிகத்தில் இருந்தபடி பார்க்க முடியும். இது சிறப்பை தரும். விருச்சிக லக்னத்துக்கு சூரியனை குரு பார்க்கணும். சூரியன் 10ஆம் இடத்துல ஆட்சி மற்றும் திக்பலம் பெற்ற நிலையில் மேசத்தில் இருந்தபடி, தனுசில் இருந்தபடி, குரு பகவான் கும்பத்தில் இருந்தபடி பார்த்து வலுவை தந்து சிவராஜ யோகமாகவும் கன்வெர்ட் ஆகி ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் அதிபதியாக புதன் வரும்போது புதனை வந்து, அதாவது கன்னி லக்னத்துக்கு சொல்கிறது மாதிரியே அதே பலன் தான். தனுர் லக்ன ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதியாக புதன் வந்து இவர் சூரியனோடு சேர்ந்த நிலையில் 10லேயே ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும்போது மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது, மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு பார்ப்பது மற்றும் ரிஷபத்தில் வந்து ஒரு மாதிரி நிலைத்த வீட்டிலிருந்து குரு பார்ப்பது சிறப்பை தரும், வெற்றியை தரும், உயர்ந்த பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பார். மகரத்துக்கு சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வரும்போது குரு மேசத்திலிருந்து பார்ப்பது, மிதுனத்திலிருந்து பார்ப்பது, கும்பத்திலிருந்து பார்ப்பது, இதெல்லாம் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் தன்மைகளில் சிறப்பை கொடுக்கும். கும்பலக்கணத்துக்கு செவ்வாய் 10ஆம் அதிபதியாக வருவார். இதில் வந்து குரு 11ஆம் அதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாகவும் வருவார். இந்த செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது மீனத்தில் இருந்தபடி குரு பார்ப்பது மற்றும் ரிஷபத்தில் இருந்தபடி குரு பார்ப்பது, கடகத்தில் உச்சம் பெற்று குரு பார்ப்பது, இது 3மே சிறப்பு தரும். கும்பலக்னம் ஒரு மாதிரி சிறப்பை அடையணும்னா இந்த அமைப்பு இருக்கணும். கும்பலக்னம் 10ல் செவ்வாய் ஆட்சி, ருச்சக யோகம், 2ஆம் இடம் மீனத்தில் குரு ஆட்சி, 10ஆம் இடத்தை பார்க்குறார், சம்பாரிச்சு குவிப்பார், 1000 பேருக்கு முன்னோடியாக இருப்பார், வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடைவார். இதெல்லாம் தான் தொழிலதிபர்கள் ஜாதகம். அந்த மாதிரி ஒரு சூட்சம் கிடைக்கும். யோகம் என்பதே பலவிதமான காம்பினேஷனில் ஒரு சிலருக்கு கிடைக்கிறது தானுங்களே. ஸோ அந்த அமைப்புகள் வர்றது சிறப்பு. மீனத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதியாக குருவே வந்துடுறதுனால அவர் மேசத்தில் இருந்தபடியோ மிதுனத்தில் இருந்தபடியோ பார்க்கும்போது அந்த இடம் வலுப்பெறும், சிம்மத்தில் இருந்தபடி பார்க்கும்போதும் ஓகே அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ இந்த 10ஆம் அதிபதியை குரு பார்ப்பது உங்கள் ஜாதகத்தில் அமையப்பெற்று அதில் அவரே 10ஆம் இடத்துலேயே உட்கார்ந்தார்னா மறைமுக தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்து உங்கள் வாழ்க்கையின் நிச்சயம் ஒரு பிரகாசமான பக்கத்தை, உயர்வை, வெற்றிகளை தந்தே தீரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.